பண்ணுறேன். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் இயேசுவை அறியாத ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். என்னுடைய தகப்பனார் மிகப்பெரிய குடிகாரர். அதனால் எங்களுடைய குடும்பம் மிகவும் வறுமையிலே சென்றது. என்னோடு கூட பிறந்தவர் எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் எங்கள் வீட்டை ஆளுகை செய்தது. ஒரு நாள் எங்கள் அம்மா இப்படி நினச்சாங்க, இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்னால் கஷ்டப்பட முடியல, மரித்து போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் சங்கங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல பிள்ளைங்களை போட்டு செத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்த போது அந்த ஒரு சர்ச் வழியாக போனார்கள். அந்த சர்ச்சில் வெளியில் ஒரு வசனம் எழுதி போட்டிருந்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்னைக்கு நாங்கள் நம்பி விசுவாசித்து குடும்பமாக நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, குட்டி குட்டி பிள்ளைங்களாம் நாங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே போனோம். இயேசு எங்களை வாழ வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவை நம்பி வருகிற யாரையும் அவர் அழிய விடவே மாட்டார். அவர் வாழ வைக்கிற ஒரு நல்ல இயேசு. ஆமேன். ஆன்லைனில் பார்த்துருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசு வாழ வைக்கிறவர். அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராம்? இந்த உலகத்தில் வந்தாராம். அவர் மரித்து மண்ணோடு மண்ணாகி போனவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனாம்? பரிபூரண ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எங்களை வாழ வச்சார். ஒரு சின்ன சர்ச்சில் நாங்கள் போய் அங்கம் வகித்தோம். அங்கே தான் பக்தி விருத்தியிலே வளர்ந்தோம். சிறு வயதிலிருந்தே சபை, ஊழியம், ஜெபம் அப்படின்னு சொல்லி வளர்ந்தேன். நான் என்னை கோயிலுக்கே தத்து கொடுத்துட்டாங்க. கோயிலே தான் கிடந்தேன், கோயிலே தான் வளர்ந்தேன். வேதத்தை அதனால் படிக்க எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது. நல்ல ஸ்கூல்லையும் நல்லா படித்தேன். நான் அதனால் நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, பைபிள் மட்டும் தான் படித்தார் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் நான் ரூமில் உட்காந்து ரூத்தை பற்றி தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். நான் இடையில எங்கள் சாட்சியை சொல்கிறேன். ரூத்தை பற்றி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவள் சபிக்கப்பட்ட சந்ததி, வாழவே தகுதி இல்லாத சந்ததி, சொல்லவே முடியாது. அவளுடைய பிறப்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அவங்களுடைய மூதாதையர்களை குறித்து வெளியே வாயினால் சொல்ல முடியாது. அருவருப்பான சந்ததி. ஆனால் அந்த சாபத்தை நம்முடைய தேவன் மாற்றினாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் வாழ்க்கைகளை மாற்றுகிறவர், சந்ததியை மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கி குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருக்கிற இந்த பிள்ளைங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு உங்கள் மனதின் எண்ணங்கள் வித்தியாசமாய் ஓடிக்கொண்டிருந்தால், இன்றைக்கி மாலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், மாற்றம் தரும் இயேசு இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. நாளைக்கு கொஞ்ச நேரம் உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாட்டு பாட ஒரு டீம் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஆராதனை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களோடு கூட சேர்ந்து நாளைக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தந்தீங்கன்னா, நீங்கள் அனுமதித்தால் சேர்ந்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்கள் செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்கள் செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. ஓ, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை. பாட்டு தெரிஞ்சா என் கூட கை தட்டி பாடுங்களேன். மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு. அப்படியே கை தட்டி நன்றி என்று சொல்லுவோம். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த, சத்தமா பாடுங்க. ஓ
தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர், திருப்பி தர ஒன்றும் இல்லையே, திரும்பி பார்க்கிறேன். நன்றி அப்பா, நீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஒண்ணுமே இல்லாதவளா வந்தா அந்த மாரா நகோமி, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்குமா? இன்னைக்கு ஒருவேளை வெறுமையா இந்த இடத்துல வந்திருந்தால் அவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் சகலவற்றையும் தர வல்லமை உள்ளவர். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில், சத்தம் உயர்த்தி பாடுங்களேன், வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப அப்படியே கை தட்டி பாடுவோம். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமை, நன்றி அப்பா, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன், பாடுங்க, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டே, சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டே, சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை. அப்படியே தலைக்கு மேல கை தொட்டி நன்றி சொல்லுவேன். காலமெல்லாம் நல்ல கை தட்டி, தலைக்கு மேல கை தட்டி, ஓ நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை ஓ திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை. அவர் எளியவர்களை குப்பையில் இருந்து உயர்த்துகிறாராம். பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர். அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. நன்றி ஆண்டவரே, எங்க ஜெபத்தையும் கேட்டீரே, நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி. கடைசியா சொல்ல போகிறோம், மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. சத்தமா பாடுங்க, மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் மகிமைப்படுத்துவேன் மகிமை. நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள உம்மை உயர்த்துவே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என நல்லவனாக்கி எல்லையில் வைத்து.
சொல்லுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. அப்படியே கண்களை மூடி இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை ஆண்டவரே எங்களை நினைச்சிங்களே நல்லவனாக்கி அல்லையில் வைத்து நன்றியப்பா. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உமை பாடுவேன், மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நல்ல கை தட்டி அவரை உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும் எங்கள் வாழ்க்கையில். அப்பொழுதும் எங்களை தற்கொலையின் ஆவி விடவில்லை. சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம், 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சர்ச்சில் நாங்கள் நல்லா ஆராதித்து கொண்டு இருந்தோம். திரும்பவும் எங்கள் குடும்பத்தை இந்த தற்கொலையின் ஆவி துரத்தி கொண்டே இருந்தது. எங்கள் அம்மா முடிவு எடுத்தாங்க, இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து ரேஷன் கடையில் 6 லிட்டர் சீமெண்ணெய் வாங்கி வச்சு, சீமெண்ணெய்னா தெரியுமில்ல, மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு குடும்பமாக நாம் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அன்னைக்கு ஆராதனைக்கு எங்கேயோ இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். ஒரு கல்யாணத்துக்கு வந்தவர், ராஜபாளையத்தில் எங்கள் சர்ச்சில் வந்து சர்வீஸ் அட்டன் பண்ண வந்தவர். அவர்கிட்ட எங்கள் பாஸ்டர் மைக்கை கொடுத்துட்டார், நீங்கள் பேசுங்க. அந்த போதகர் பேசி கொண்டு இருக்கும்போதே என் தாயாருக்கு நேராக கரம் நீட்டி இப்படி சொன்னார், நீ சாகணும்னு நினச்சி வந்திருக்கிற, ஆனால் உன்னை நான் சாக விட மாட்டேன். உன் பிள்ளைகளை வைத்து நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், சாக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் நேராக எங்கள் அம்மாவுக்கு நேராக கை நீட்டி பேசி கொண்டு இருக்கிறார். எங்கள் அம்மா கூட்டத்துக்கு நடுவில் எழும்பி நின்று நான் இன்னமே மறிக்க மாட்டேன் அப்படின்னு அர்ப்பணித்தாங்க. எங்கள் பிள்ளைங்களை என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம். எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. ஆமாம், இயேசுவால் முடியாத கேஸுன்னு ஒன்றுமே இல்லை. இயேசு எல்லாரையும் வாழ வைக்கிறவர். சாரி, நான் எமோஷன் ஆகிட்டேன். ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நிறைய நேரம் நாம் வெளிப்பிரகாரமாய் செய்ததை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ரியலாக எதை சொல்லணும் தெரியுமா? ஆத்துமாவுக்கு செய்ததை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தார். நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளிலே ஏராளமான நன்மைகள். அதிலும் மிகவும் முக்கியமான நன்மை, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறார். இன்றைக்கி மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்முடைய இயேசு வாழ வைக்கிற இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்ப முடியும் இயேசுவால் வாழ வைக்க முடியும்? யாரையும் வாழ வைக்க முடியும். நீங்கள் எந்த ஓரத்தில் இருந்தாலும், பாவத்தின் எந்த ஓரத்தில் இருந்தாலும் சரி, வறுமையின் எந்த ஓரத்தில் இருந்தாலும் சரி, இயேசு வாழ வைக்கிறவர். நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியே கரம் உயர்த்தி ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி டிவைனர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவா